ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஹரியாலி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஹரியாலி சிக்கன் செய்கிறதுக்கு சிக்கன் 1 கிலோ, தயிர் 3 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1/4 கட்டு, புதினா 1 கைப்பிடி அளவு, பச்சை மிளகா 5. உங்களுக்கு காரம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கம்மியாக வேணும்னா நீங்கள் 3 பச்சை மிளகா சேர்த்தா போதும். இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன். இப்போ மிக்சியில் நம்ம பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி 3ஐயும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட் ஆகிற அளவுக்கு அரைச்சிக்க போகிறோம். பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை லவங்கம் சேர்த்து பொரிச்சு விட்டுக்க போகிறோம். இப்போ பட்டை லவங்கமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து சிக்கனோட நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும். சிக்கன் கொஞ்சம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரை இது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் இப்போவே ஒரு மாதிரி திரண்டு மசாலா வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம். உங்களுக்கு இப்போ இது கிளறி விடும்போதே உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் வேக விடுங்க.
இப்போ சிக்கன் மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரேவி நல்லா அப்படியே திரண்டு வருது. இப்போ நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கிடலாம். இப்போ இது இறக்குறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிளகுத்தூள் சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வணங்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தியை, அதாவது நல்லா காஞ்ச வெந்தயக்கீரை தான் அது, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மேலே நல்லா தூவி விட்டுக்க போகிறோம். நம்ம கொத்தமல்லி தூவிடுற மாதிரி தூவிட்டா போதும். தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டியான ஹரியாலி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நானுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.